வணக்கம். உங்கள் சஞ்சனா டெய்லரிங் ஷாப்லேருந்து உங்கள் பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 2ஆம் நாள் பாடம் கர்ச்சீப்புகளும் அடித்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி அளவு எடுக்குது, எப்படி தையல் வருதுன்றதை பார்த்து இது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெட்டி தைக்கிறதோ காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த பிசுரை மடிச்சுட்டு இப்படி மடித்து வச்சுக்கணும். இந்த இடத்துல வரையில் இந்த பிசுரை இப்படி மடித்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரையில் இந்த முக்கு வரும். இப்போ நிப்பாட்டி இப்படி திருப்புங்க. ரெண்டாவது இந்த பிசுரை இப்படி மடித்து இப்படி மடிங்க. நம்ம ஓரமாகவே அடிக்கணும். இவ்வளோ தூரம் வரையில் இதை நிப்பாட்டிட்டு இதை ஒரு மடிப்பு மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். ஒரு மடிப்பு அதே மாதிரி இப்படி சுற்றி ஒரு மடிப்பு, திருப்பி ஒரு மடிப்பு. லாஸ்ட்டுக்கிட்ட வரையில் இதை இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இது ஒரு மடிப்பு. அப்போ இந்த இடத்துல வரையில் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். அந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். நூல் வெட்டி வச்சு இப்போ பாருங்கள். இந்த சதுரம் இப்படி கரெக்டாக இருக்கணும். இந்த தையல் இப்படி கொண்டு போல வந்துருக்கு. பொங்கலுக்காண்டியே கலர் நூல் போட்டு அடித்து காமிச்சிருக்கேன். இந்த முக்கெல்லாம் இப்படி பாயிண்டாக வரணும். நூல் போர்த்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பழகுங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டாவது கொக்கி வைக்கிறதுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். எம்மிங் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். நூல் கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஒரு மடத்துக்கு கோர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு. இதை முதல்ல இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுதான் நம்ம ஜாக்கெட்டோட பட்டி. இதை இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி உள்ள சைடாக கிராஸாக கொடுத்து இதை இப்படி திருப்பி தள்ளி இப்படி இப்படியே கொடுத்துவாங்க. இப்படியே அதை சுற்றி அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. மேலே போடையில் ஒரு முடி, இந்த முடி வந்து நம்ம சங்கிலி தையல் போடுற மாதிரி முடி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிறது கரெக்டாக இதாக இருக்கும். கொஞ்சமாக கோர்த்துக்கோங்க. நிறையா நான் கோர்த்ததுனால நூல் கொஞ்சம் சிக்குது. கொஞ்சமாக கோர்த்துக்கோங்க. இதில் பொடியாக அப்படி ஒரு சின்ன இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கிராஸாக இப்படி விட்டு இப்படி கொண்டு வாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. இப்படியே அந்த கிராஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல வரையில் அழகாக வரும். இப்படி சுற்றி கொண்டு வாங்க. இது எத்தனை இன்ச்சுமா? ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு விட்டு இப்படி பண்ணோம்னா, இப்போ நான் கலர் நூல் போட்டதுனால உங்களுக்கு வெளியே தெரியுது. இதே ஒரே கலர் நூல் போட்டால் வெளியே தெரியாது. இப்போ கொஞ்சம் இந்த 1/2 இன்ச்சுக்கு தள்ளி. ஆனால் நீங்கள் இப்படி சுற்றுறீங்களா? அந்த மாதிரி சுற்றி தான் போடணுமா? சுற்றி போட்டால் இந்த முடி கலராது. இந்த இருக்குல்ல, இதுதான் இதோட மெத்தேடு. கலராது. இப்படி சங்கிலி தையல் மாதிரி கோர்வையாக வரும். எவ்வளோ நாள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இந்த எம்மிங் பிரியாது. இந்த மாதிரி அரும்பா தெரியும். இது வந்து கலர் நூல்னால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதே கலர் நூல் போட்டோம்னா தெரியாது. ரெண்டாவது உங்களுக்கு கொக்கி வைக்கிறதையும் காமிச்சிடுறேன். ஒன்று நீங்கள் 2 நூல் போட்டிருக்கீங்க. என்னம்மா? ஒரு 2 நூல் போட்டிருக்கேன். ஒரு நூல் தான் போடணும். இப்போ நான் கொக்கி வைக்கிறதுக்காண்டி இந்த 2 நூல் கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேயே கொக்கி வச்சு காமிக்கணும்ல உங்களுக்கு, அதனால இப்போ வந்து ஒரு நூல் போட்டோம்னாலும் இனி பொடியாக தெரியும். இப்படி பொடியாக தெரியும். இப்போ கொக்கி வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன்.
வளையத்தை நம்ம எப்பயும் போல் இந்த பட்டி நம்ம ஜாக்கெட் பட்டின்னு வச்சுக்கோங்க. இப்படி பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டு கீழே இப்படி கொடுத்து உள்ளே கோர்த்து கொண்டு வாங்க. அதே மாதிரி இங்கே 3 அந்த 1க்கு மேலே 1 அப்படி கரெக்டாக இருக்கணும். கீழே கூடி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இது கட்டுற வரைக்கும் இந்த இடத்துல இந்த பெருவரில் இது நகடாமல் பிடிச்சுக்கோங்க. அப்போ இந்த அதுக்கு மேலே போடையில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கிச்சன் இருக்கும். அப்புறம் இது வந்து வெளி நூல் தெரியாமல் இருக்க இங்கே உள்ளே கொடுத்து இங்கே மேலே கொண்டு வாங்க. இப்படி மேலே கொண்டாந்து இங்கே ஒரு 3 கட்டு, இங்கே ஒரு 3 கட்டு, அதே மாதிரி இங்கே கொண்டாந்துருங்க. இங்கே கொண்டாந்தா இங்கே ஒரு 3 கட்டு. இப்படி சைடாக கொடுத்தோம்னா இந்த நூல் வெளியில் பிசுறு தெரியாது. நீட்டாக அந்த 4 கட்டு தான் தெரியும் நமக்கு. இது வந்து கர்ச்சிப்பு ஃபஸ்ட்டு பாடம் உங்களுக்கு. கர்ச்சிப்பு வைக்க எம்மிங் பண்ண இப்படி இருக்கணும் கரெக்டாக. இன்னொரு கொக்கி நான் கட்டி காமிச்சிட்றேன். இது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? அந்த மாற்ற கொக்கி இருக்குல்லம்மா, அதுதான் கொஞ்சம் நமக்கு அதையும் இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதை அந்த இது தைக்கிற முடிக்கிற வரைக்கும் அந்த கை மேலே இருக்க கை நகலக்கூடாது. ஏன்னா அது வந்து திரும்பிக்கிடும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. இப்போ இது இதில் 3 கட்டு கட்டியாச்சா? இப்போ இதுக்குள்ளே இருந்து இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு 3, இதில் கடைசியில் அப்படி ஒரு சுற்றி முடிச்சாச்சு. இப்போ 2 கட்டு கட்டியாச்சு. இப்போ நீ என்ன செய்றீங்க, இதை வந்து நடு சென்டரில் கொண்டாந்து இங்கே கொண்டாந்துருங்க. மெயினுக்கு கொண்டாந்து இப்படி எம்மிங் பண்ணுறதும் இப்போ உங்களுக்கு ஒன்றில் அது வந்து நான் ரெட்டை நூல் போட்டிருக்கேன். நீங்கள் ஒத்த நூல் போட்டுக்கோங்க. அதே கலர் நூல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியட்டுன்னு தான் நான் கலர் நூல் போட்டேன். இதை இப்போ முடிச்சுட்டு இப்படி ஒரு இது பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது வளையம், இது கொக்கி. சதுர ஷேப்பில் முதல்ல துணியை அடிச்சிருக்கணும். சுதளந்து பின்னாடி நூல் தெரியுமாம்மா? நூல் தெரியாது. இது வந்து இதனால தெரியுது, பட்டியில் இருக்கிறது தெரியாது. ஜாக்கெட்ல வர்றப்ப நமக்கு இந்த இப்படி 2 பட்டி போடுறோம்ல, அப்ப இந்த இதுக்குள்ள வரும். இந்த பக்கம் தெரியாது. இந்த இருக்குல்ல, இந்த பட்டி இப்படி படிச்சுதானே நம்ம ஜாக்கெட் எம்மிங் பண்றோம். அப்ப இந்த பட்டியில இந்த துணியில தான் இருக்கும். இந்த துணிக்கு வராது. இப்ப உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காண்டி ஒத்தப்படையில வச்சு காமிச்சு பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எம்மிங் பண்றது இப்படிதான் மெத்தேட்ல எம்மிங் பண்ணணும். தைக்கிறது இப்படி நீட்டாக சதுரப்படையாக அப்படி தைக்கணும். கொக்கி வைக்கிறது இப்படி வைக்கணும். என்ன 2ஆம் நாள் பாடம். அடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். மிஷின் கால் போடையும் சொல்லி கொடுத்துட்டேன். 2வது ஆயில் விடுறது. அந்த மிஷின் ஓட்டைகளில் ஆயில் விடுங்க. இந்த ஓட்டைகளில் ஆயில் விடுங்க. ஒவ்வொரு மிஷினும் இந்த ஓட்டைகளில் ஆயில் விடுங்க. 2வது இந்த நூலும் அடி நூலும் கரெக்டாக வர்ற மாதிரி மாட்டி இழுத்து பார்த்துட்டு ஒரு பழைய துணியை தைச்சிட்டு அதுக்கப்புறம் கச்சி படிங்க. என்ன இதெல்லாம் இந்த இதெல்லாம் முதல்ல பார்த்து சரி பார்த்துட்டு உட்காந்தா தான் கரெக்டாக தைக்க முடியும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு நாள் பாடத்தையும் பார்த்து தைங்க. எங்கள் பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு தைச்சிக்கிட்டு இருக்குங்க. நீங்களும் அது பாருங்கள், வெட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்டையும் சொல்லுங்கள். அந்த அம்மா ஆரம்ப கால பாடத்தை பழையபடி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் போட்டு விட்டுட்டு இப்போ 2வது பேட்ச் போடுறேன். வணக்கம்.